அப்படின்னா நம்ம எப்படி இருக்கோன்றத படைச்சவன் யாராக இருந்தாலும் சரிங்க. நம்ம வந்து யாருக்குமே தெரியாமல் ரொம்ப காலம் வந்து வந்து ஒருத்தன் தப்பு செய்கிறான் அப்படின்னா ரொம்ப காலம் வந்து பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதாவது நம்ம அது ஒரு செவுத்துக்கு கூட கண் இருக்குன்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இன்னொரு கண் இருக்குங்க, அது வந்து கடவுள்ன்ற மாதிரி தான் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. யார் பேசுகிறாங்க, யார் தப்பு செய்கிறாங்க, யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் மனிதர்களுக்கு வந்து பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க உங்கள் லைஃப்பில். நண்பர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இன்றைக்கி இதை இன்ஃபர்மேஷனாகவே இதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்க போகிறேன். அதாவது மனிதர்கள் வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கவே தேவையில்லைங்க. நமக்கு அதாவது அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் இல்லைங்களா? எவ்வளோ நாள் நீங்கள் ஓடி ஒழிய முடியும்? எவ்வளோ நாள் நீங்கள் தவறுகள் செஞ்சுட்டே இருக்க முடியும்? ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து கடவுள் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இப்போல்லாம் எப்படி தெரியுமாங்க, இந்த கர்மான்ற இதில் இந்துஸ் இதில் சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்பப்போ செய்கிறதுக்கு வந்து அப்பப்போவே வந்து கொஞ்சம் தண்ணி கொடுங்க, அப்பப்போ தண்ணி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு குடிக்க. கொஞ்சம் சுடு தண்ணி வைடா. சரிடா, இப்போ கொஞ்சம் கிளாஸில் மட்டும் கொடுறா. அதாவது முன்னெல்லாம் சொல்லுவாங்க, நீ இப்போ இப்படி தப்பு பண்ணுற, உனக்கு பின்னாடி அது இதுவாக போகுது அப்படி இப்படின்ட்டு. இப்போல்லாம் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் வந்து எப்பப்போல்லாம் என்னென்ன பாவம் பண்ணுறோமோ அப்பப்போலாம் வந்து ஒரு கேப்லேயே, அதாவது ஒரு மாதத்துலேயே, ஒரு 2 மாதத்துலேயே, ஒரு 3 மாதம் அந்த மாதிரி கேப்லேயே வந்து அதுக்குரிய இது வந்து அடைஞ்சிடுறாங்க எல்லாருமே. சரிங்களா? இதுதான் உண்மை. ஸோ நம்ம நண்பர்கள் எல்லாருமே வந்து நம்மளோட லைவோட ஒரு ஸ்பெஷலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறதே வந்து என்னுடைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் தான் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து என்னோட இதில் நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் இருக்கேன், நான் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய உடல்நிலையில் வந்து இருக்கிற பிரச்சனை கூட நான் என்னோடய லென்த் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் நண்பர்களே. இதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நேரலையில் வர முடியாதவங்க கூட எப்படி அப்படின்னா, இப்போ எப்படி இருக்குது தெரியுங்களா, நம்ம சேனல் அப்படி தான் இருக்குது. அந்த டைமிங்கில் நேரலையில் வந்து நம்மக்கிட்ட பேச முடியாதவங்க கூட நிச்சயமாக ரொம்ப விரும்பி அதுக்கப்புறமா பார்க்குறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது வந்து நிஜமாகவே அது பெரிய விஷயந்தான். நான் அது ஃபீல் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நிறைய உடல் உபாதைகள் இருக்குங்க. உனக்கும் மனுஷனுக்கு பிரச்சனை இல்லாதவங்களே கிடையாது. நான் வந்து என்னுடைய ஒரு இது பற்றி நான் கொடுத்துருப்பேன். நான் அந்த ப்ராப்ளம் பற்றி நான் ஒரு லென்த் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. நம்ம நண்பர்களுக்காக தான் அந்த லென்த் வீடியோவை நான் பண்ணது. நிறைய பெண்கள் வந்து இப்போ வந்து அந்த கஷ்டம் பட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் அதை நிறைய மெடிசன்ஸ்க்கு பதிலாக வீட்டில் இருக்கிற அந்த மாதிரி கொத்தமல்லி, அந்த தனியா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லென்த் வீடியோ கொடுத்துருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க நம்ம நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் போய் பாருங்கள். சரிங்களா? நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்கள் நிஜமாகவே வந்து இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. டெய்லி நானும் பார்க்குறேன். நிச்சயமாக லைவ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக 1.5 மணி நேரம் கூட நம்ம பேசலாங்க. ஒன்றும் எதுவும் இல்லைங்க. சரிங்களா? நம்ம பேசலாம். 2வது லைக் வந்திருக்கு. யார் அது? 2வது லைக் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. பாப்பா, அது கொஞ்சம் கொண்டு வாங்கடா. மேக்ஸ் போட்டுட்ருக்கீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துகிட்டு வாங்களேன், ஒரு செக் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு இது செக் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ரிப்போர்ட்டர் சார் ஒருத்தர் வந்திருந்தார், அதுக்கப்புறம் எதுவும் வரவே இல்லை. ஆனால் 2வது லைக் வந்திருக்கு. யார் வந்து 2வது லைக்? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் யாரோ பண்ணியிருக்கீங்க. மெசேஜ் பண்ணுறீங்களான்னு தெரியலையே. இன்னொரு தடவை வந்து சஞ்சய் வந்திருக்காங்க. குட்டி வந்துட்டிங்களா? என்ன ஆச்சு? என்ன எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இருங்க.